229 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையில் அதிமுகவின் பலம் 11ஆக உயர்கிறது. வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி நடைபெற இருக்கிற மாநிலங்களவை தேர்தல் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2 முறை மாநிலங்களவை தேர்தல் நடைபெற்று தலா 6 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 150 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுக இந்த தேர்தல்களில் தலா 4 இடங்களை கைப்பற்றியது. கடந்த 2013 ஜூன் மாதம் நடைபெற்ற 6 உறுப்பினர்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் 7 பேர் போட்டியிட்டனர். எனவே விருப்புரிமை முறையில் நடைபெற்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இதில் அதிமுகவைச் சேர்ந்த வ. மைத்ரேயன், KR அர்ஜுனன், டி. ரத்னவேல், ஆர். லட்சுமணன் ஆகியோரும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த டி. ராஜா, திமுகவைச் சேர்ந்த கனிமொழி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேமுதிக சார்பில் போட்டியிட்ட AR இளங்கோவன் 22 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். ஒரு வாக்கு செல்லாத வாக்காக பதிவாகியிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக 2014 ஜனவரி மாதம் நடைபெற்ற 6 உறுப்பினர்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் அரசியல் கட்சிகளின் சார்பில் சரியாக 6 பேர் மட்டும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதில் அதிமுகவைச் சேர்ந்த எல். சசிகலா புஷ்பா, விஜிலா சத்யானந்த், எஸ். முத்துக்கருப்பன், கே. செல்வராஜ் ஆகியோரும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த TK ரங்கராஜன், திமுகவைச் சேர்ந்த திருச்சி சிவா ஆகியோர் ஒருமனதாக தேர்தலின்றி தெரிவு செய்யப்பட்டனர். இந்த 2 முறை மட்டுமல்ல, கடந்த 1952ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவே அதிக உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. 1952 முதல் இதுவரை அதிமுக 53 உறுப்பினர்களையும், திமுக 39 உறுப்பினர்களையும், தமிழக காங்கிரஸ் 20 உறுப்பினர்களையும், மறைந்த GK மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் 4 உறுப்பினர்களையும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து 8 உறுப்பினர்களையும் பெற்றிருந்திருக்கின்றன. வரும் 2016 ஜூன் 29 வரை பதவிக்காலத்தை கொண்ட மாநிலங்களவை உறுப்பினரான திமுகவின் TM செல்வகணபதி சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றதால் பதவியிலிருந்து விலகினார். இதையடுத்து வரும் ஜூலை 3ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக இருந்த A. நவநீத கிருஷ்ணன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தலின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள இவருடன் சேர்த்து அதிமுகவின் மாநிலங்களவை பலம் 11ஆக அதிகரிக்கிறது. மக்களவையில் அதிமுகவிற்கு உள்ள 37 இடங்களால் பெரிய அளவில் பலன் இல்லை என்று ஒரு சாரார் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆனால் மாநிலங்களவையில் அதிமுகவிற்கு உள்ள 11 இடங்களும் நாடாளுமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் போது முக்கியமான பாத்திரத்தை வகிக்கும் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டின் மற்றும் கிருஷ்ணமூர்த்தியுடன் கலாநிதி.